ஃபாஸ்டா போணும். ஸோ 4th சாப்டர்ல சில கான்செப்ட் பேஸ்ட் சம்ஸ் சொல்லிடுறேன். எக்ஸசைஸ்லயும் சரி மீதி இருக்கிற எக்ஸாம்பிள்ல தென் வில் மூவ் டு 5th சாப்டர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.20 எடுத்துக்கங்க. இவாலுவேட்னு சொல்லிட்டு sin புக் பக்கத்துல தான வச்சிருக்கீங்க. ஆமா வச்சிருக்கேன். இவாலுவேட் பண்ணும். sin inverse of 3/5 plus secant inverse of 5/4 னு கொடுத்திருக்காங்க. வெளிய sin இருக்கு, உள்ளேயும் இன்னொரு sin இருக்கு. சோ secant in terms of sin நம்ம மாத்தணும். ஓகேவா? ஏன் மாத்தணும்னா we have a formula in terms of sin inverse of x plus sin inverse of y. இந்த மாதிரி நம்ம மாத்திட்டோம்னா அது ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா sin inverse of x into root of 1 minus y squared plus y into root of 1 minus x squared. சரிங்களா? ஆக்சுவலா சீக்கன்னு பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், 1 by cos அப்படின்னு மாத்திரலாம் அந்த மாதிரி. பட் அப்படி இல்லை, சைனு இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்னொரு சைனா தான் மாற்றணும். ஸோ பேஸ்ட் ஆன் சைட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம், பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கு, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 5/4. சீக்கன்னா என்ன, 1 by cos. அப்போ காசோட ரிவர்ஸ்னா என்ன வரும், சைட்ஸ் ரெப்ரசன்ட் 5/4. காஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணும், adjacent by hypotenuse. adjacent by hypotenuse. சீக்கன்னா 1 by cos இதோட ரிவர்ஸா? ஆமா. அப்ப hypotenuse adjacent. ஓகேங்களா? சோ இத பேஸ் பண்ணி நம்ம இப்போ பித்தாகரஸ் தியரம் hypotenuse square equal to adjacent square plus opposite square தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 5 squared என்னது 25, 4 squared 16. இப்போ 25 16 இந்த பக்கம் வரும்போது -16 ஆயிருமா? இதுதான் நமக்கு opposite square. 25 - 16 என்னது 9. whole squared. ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரிமூவ் பண்றதுக்கு root of 9 வந்து 3 ஆயிடும். அப்போ ஆப்போசிட் சைடு வந்து 3. அப்போ இந்த secant inverse 5/4 in terms of sin inverse நம்ம எப்படி எழுதலாம், சைனோட இது என்ன சைட்ஸ், opposite by hypotenuse. opposite by hypotenuse. இப்போ opposite என்னது 3 by hypotenuse என்னது 5. சோ இத பக்கம் போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். சோ क्वेश्चनல given வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும், sin inverse of 3/5 plus again sin inverse of 3/5. ஸோ sin inverse ஃபாலோ பண்ண வேல்யூ பாருங்க, ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு. இதுக்கு நம்ம திடீர்னு sin inverse of a plus sin inverse of a அப்படி எடுத்துடக்கூடாது. sin inverse of x y தனித்தனியாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வரும், sin inverse of x plus sin inverse of y equal to sin inverse of x into root of 1 minus y square plus y into root of 1 minus x square. ரொம்ப கேர்ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ sin inverse x, sin inverse y. ஸோ டோட்டலாக என்ன ஆகும், sin inverse of ஒரு ஹோல் பிராக்கெட் எக்ஸுங்கிற இடத்துல என்ன வரும், இது எக்ஸ் இது y. எக்ஸுங்கிற இடத்துல என்ன வரும் 3/5 into root of 1 minus y squared. 1 minus y squaredங்கிற இடத்துல 3/5 ஸ்கொயர் y ஸ்கொயர். சரிங்களா? plus again y is again 3/5 root of 1 minus 3/5 square. 3/5 square. Okay. Whole bracket. Step by step replace பண்ணோம். equal to sin inverse of முதல் ரூட் குள்ள இருக்கிறத கட் ஷார்ட் பண்ணலாம். 3/5 ரெண்டுமே கேன்சல் ஆகாது, பிரைம் நம்பர்ஸ். இப்போ 1 மைனஸ் இது என்னவாகும், 3/5 ஸ்கொயர் 9/25 9/25 plus இதுவும் 3/5 into root of 1 minus 9/25. Sin inverse of 3/5 root of 25 minus 9/25. 9/25 என்னவாகும், 25 minus 9 என்னவாகும் 16/25. 16/25 ஆயிடும். plus இதுவும் 3/5 into root of இது அதே 16/25 ஆயிடுமா? ஆமா. அடுத்து again sin inverse of 3/5 into 4/5 root 25 பிரியும் 4/5. so root ரிமூவ் பண்ணா 4/5.
plus இங்கேயும் 3/5 into 4/5 ஆயிருமா? ஏதாவது ஆமா. கேன்சல் பண்ண முடியுமா? இல்ல. நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டைரக்டா நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதி ஆகணும். sin inverse of 12/25 plus 12/25 denominator same. Yes, 24/25. sin inverse of 24/25. இதுலயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கடைசியில தான் சைனும் சைன் இன்வர்ஸையும் கேன்சல் பண்ணி ஃபைனல் வேல்யூ என்னது 24/25 எழுதணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ்ல சில சம்ஸ்லயும் இதை அப்ளை பண்ணி சம்ஸ் இருக்கு. அதெல்லாமே நீங்க ஹோம்ஒர்க்கா போட ட்ரை பண்ணுங்க. ஓகே. காப்பி பண்ணிக்கோங்க 4.20. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எஸ் முடிச்சிட்டேன். Example 4.22. If cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to pi and x, y, z lies between 0 and 1 அப்படின்னா show that x squared plus y squared plus z squared plus 2x, y, z equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? x, y, z இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டுமே இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷனா நம்ம ஷோ பண்ணணும். இந்த சம் பண்றதுக்கு உங்களுக்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்.
காஸ் ரிலேட்டடான ரெண்டு ஃபார்முலா. அது Okay. என்ன? cos inverse of x plus cos inverse of y equal to cos inverse of Cos inverse of Z. xy cos xy minus root of 1 minus x squared into root of 1 minus y squared. இது ஃபார்முலா. இப்போ எப்படி sin inverse of x sin inverse of y பார்த்தோம், அதே ஆமா. மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும், இன்னொரு ஃபார்முலா வந்து cos inverse of minus x. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். cos inverse of minus x can be written as pi minus cos Pi inverse minus of cos. y. Yes, ஸோ ma'am. இந்த ரெண்டை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணவே போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன? cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to pi. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலால எக்ஸ்க்கு ஒய்க்கு தான் ஃபார்முலா இருக்கு. அப்ப z இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? Yes, ma'am. So cos inverse of x plus cos inverse of y equal to pi minus cos inverse of z ன்னு ஆயிருமா? Yes, ma'am. Yes, ma'am. இப்போ இந்த pi minus cos inverse of z செகண்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கா? செகண்ட் ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க. pi minus cos inverse of x equal to cos Yes, inverse of ma'am. Yes, ma'am. ஸோ இப்போ நான் இதை வந்து நம்ம அப்படி எழுதிக்கலாமா? அப்போ cos inverse of minus z ன்னு எழுதிக்கலாமா? Yes, ma'am. cos inverse of minus z. இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் Okay. ஜெனரல் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸோ அப்படியே அதை எடுத்து அந்த ஃபார்முலாவை cos inverse of xy minus root of 1 minus x squared into root of 1 minus y squared equal to pi minus cos inverse of z என்னவாயிரும்? cos inverse of minus Cos inverse of. ஆமா. minus z. இப்போ ரெண்டு சைடு cos inverse இதுல நம்ம ஆரம்பத்திலேயே ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிடுறோம். cos inverse வெறும் வேரியபிள் இன்வால்வ் xy வேரியபிள் மட்டும் எடுக்கிறோம். அப்போ xy minus root of 1 minus x squared into root of 1 minus y squared equal to minus z ன்னு ஆயிருமா? Yes, ma'am. நெக்ஸ்ட் இப்போ மைனஸ் z இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். xy plus z ஆயிரும் ஈக்குவல் டு மைனஸ் இந்த ஹோல் டேர்மா. அப்போ அது அந்த பக்கம் போகும்போது பிளஸ் ஆயிருமா? பிளஸ் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஷோ பண்ண வேண்டியதுல ஸ்கொயரோ இதோ எதுவும் கிடையாது. கொஸ்டின்ல என்ன ஷோ தட்னு கேட்டிருக்காங்க, அதுல வந்து ஸ்கொயர் எதுவும் இல்லாது. ஸோ ரூட்டை ரிமூவ் பண்ணணும். அப்போ வி நீட் டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ xy பிளஸ் z the whole squared equal to இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிருமா? ரூட் கேன்சல் ஆயிரும். ஆமா. இப்படி கிடைக்குமா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது வந்து என்ன? a plus b the whole squared format. a ஸ்கொயர்னா அப்போ என்னவா எக்ஸ்பேண்ட் ஆகும்? a square xy square plus z square plus z square plus 2xyz. xyz. ஓகே. ஈக்குவல் டு இதை இப்போ 1 by 1 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1 into minus y minus y square அடுத்து minus x square plus xy square. x squared y squared. ஓகேங்களா? இப்போ xy the whole squareரும் x squared y squared ஆயிருமா? plus இது z squared ஆயிரும் plus 2xyz equal to 1 minus y squared minus x squared plus x squared y squared. இப்போ இந்த பக்கமும் plus x squared y squared, இந்த பக்கமும் plus x squared y squared கேன்சல் பண்ணிக்கலாமா? அடுத்து இங்க இருக்கிற minus x squared minus y squared இந்த பக்கம் கொண்டு வாங்க. plus x squared plus y squared plus z squared ஆல்ரெடி இங்க இருக்கு எழுதிட்டோம். plus 2xyz equal to 1. இதுதான் ஷோ பண்ணனும் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. hence show. ஆமா. ஓகே. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலா தெரியாம நீங்க இந்த சம் பண்ணவே முடியாது. ஓகேவா? காப்பி பண்ணிக்கங்க.
correct. கீழே ஸ்கொயர். முடிச்சேண்ணா. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 23. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஆக்சுவலா இதுல எல்லாமே கொஸ்டின்ல பாருங்க ஏபியா இருக்கு. இஃப் a1 a2 a3 up to an is an AP arithmetic progression இருக்கு with common difference d ஆமா. Then we need to prove tan of tan inverse of d by 1 plus a1 a2 அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏபி ஒரு சீக்வன்ஸ் ஏபி அப்படின்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கலாம், லாஸ்ட் டேர்ம் இருக்கு ஏஎன்னு, காமன் டிஃபரன்ஸ் டிங்கிறதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ப்ரூவ் பண்ற இதுல என்ன பேஸ்ல இருக்கு? எல்லாமே tan இன்வர்ஸ் அந்த இதுல இருக்கு. கீழே பாருங்க 1 plus a1 a2 1 plus a2 a3 this resembles a formula. என்ன ஃபார்முலா? ஆமா. tan இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா இருக்கு? tan a plus b. tan inverse of a plus இல்லைன்னா மைனஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டினாமினேட்டர் ப்ளஸ் வரும். tan inverse of a minus tan inverse of b equal to 1 plus a. சொல்லுங்க. 1 plus tan inverse ab a minus b a minus b by 1 minus ab. இது நேத்தே பார்த்தோம் இல்லையா? ஆமா ஆமா. tan inverse of a minus tan inverse of b equal to tan inverse of a minus b by 1 plus ab. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் இதை நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இது ஒரு ஏபி அப்படின்னு கொடுத்துட்டதுனால நம்ம என்னன்னாலும் எடுத்துக்கலாம், டிஃபரன்ஸ் டினாலும் டிஏ a2 மைனஸ் a1 எழுதலாமா? அகைன் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்படிதான் வரும். a3 a2 எக்ஸெட்ரா அப் டு an மைனஸ் an மைனஸ் 1ன்னு அர்த்தம். இதை 1ன்னு வச்சுக்கலாம். அப்ப டிக்கு பதிலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இதுல இருக்கிறது. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதோட எல்ஹெச்எஸ் tan inverse of a d by
plus 1 plus a into plus tan inverse of b by 1 plus a2 a3. அதே மாதிரி etc up to tan inverse of b by 1 plus an minus 1. இதுதான் LHS. நான் LHS கன்சிடர் பண்றேன். equal to tan inverse of இப்போ a1 a2 டினாமினேட்டர்ல இருக்கு. அதுக்கு ரிலேட்டடான d ஈக்குவேஷன் 1ல எங்க இருக்கு? இங்க இருக்கா? d வெறும் d ன்னு எழுதலாம். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல எழுதலாமா? அப்போ கீழ a1 a2 அதுக்கு தகுந்த d ல என்ன இருக்கு? a2 minus a1 by 1 plus a1 a2. ஓகேவா? பிளஸ் tan inverse of a2 a3 இன்வால்வ் ஆன மாதிரி எப்படி இருக்கு? a3 minus a2 by 1 plus a2 plus etc. tan inverse of an minus n minus 1. 1 plus n minus 1. ஓகேங்களா? Yes, ma'am. equal to tan inverse of இப்போ இது எதை ரிசம்பிள் பண்ணுது? இந்த ஃபார்முலாவோட ரைட் சைடு ரிசம்பிள் பண்ணுதா? tan inverse of a2 minus a1 by 1 plus a1. அப்ப அது எப்படி எழுதலாம்? லெஃப்ட் சைடுல இருக்கும்போது tan inverse of a minus tan inverse of b ன்னு எழுதலாமா? அப்ப a2 minus a1 னா என்ன அர்த்தம்? tan inverse of a புரியல. இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே இங்க ரீப்ளேஸ் பண்றேன். ஓகே. a b ன்னு இருக்குன்னு நினைச்சுக்கங்க. tan inverse of a minus b by 1 plus ab ன்னு இருக்குன்னு வெச்சுக்கங்க. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு இத நம்ம எப்படி எழுதலாம்? tan inverse of a minus tan inverse of b ன்னு எழுதலாமா? yes. அதான் tan inverse of a minus tan inverse of b. a2 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதனால அதான் a கூட பிளஸ் பண்ணிட்டு இப்ப a3 minus a2. a இருக்கிற இடத்துல a3 இருக்கு, b இருக்கிற இடத்துல a2 இருக்கு. அப்ப என்னவாகும்? tan inverse of a3 minus tan inverse of a2 இல்லையா? பிளஸ் எக்ஸெட்ரா ஃபைனலா an minus 1 ன்னு இருக்கு. பிளஸ் tan inverse of an minus tan inverse of an minus 1. ஓகேவா? எப்படி ரிப்ளேஸ் ஆச்சுன்னு புரியுதா? இப்போ இத இங்க பாருங்க, இங்க பிளஸ் tan inverse of a2 இருக்கிற மாதிரி இங்க மைனஸ் a2 இருக்கு. அதே மாதிரி இந்த an க்கும் கரஸ்பாண்டிங் பிளஸ் a1 இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா டிஃபரன்ஸ்னால என்ன? ப்ரீவியஸ் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். அப்ப எங்க ஒரு பிளஸ் இருக்கும்போது இன்னொரு மைனஸ் கண்டிப்பா இருந்தே தான் தீரும். அப்ப இது எல்லாமே ரேண்டமா கேன்சல் ஆயிடும். இப்ப இங்கே பாத்துட்டீங்கன்னா இங்க நம்மளுக்கு விஷுவலா இந்த ரெண்டு கேன்சல் ஆகுதா? அந்த ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா tan inverse of a1 பிளஸ் அதே மாதிரி இந்த a1 க்கு ஒன்னு இருக்கும், a3 க்கு ஒன்னு இருக்கும். சரியா? எதுக்கு இருக்காதுன்னா a தான் இருக்காது. a தான் கேன்சல் ஆகிறதுக்கு எந்த டேர்ம் இருக்காது. சோ அத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது எல்லாமே கண்டிப்பா கேன்சல் ஆயிடும். ஓகேவா? எல்லாமே கேன்சல் ஆயிட்டு மிச்சம் நம்மளுக்கு இந்த ரெண்டு தான் இருக்கும். an minus 1 அதுவும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா அதுக்கு முந்தின டேர்ம் எப்படி எழுதிருப்போம்? an minus 2 minus an minus 1. இப்ப மறுபடியும் அதே ஃபார்முலாக்கு வரோம். tan inverse of a இத கொஞ்சம் மாத்தி எழுதிக்கங்க. tan inverse of an minus tan inverse of a1. மைனஸ் பின்னாடி எழுதிக்கலாம். ஓகே. இது என்னவாகும்? tan inverse of a minus tan inverse of b. மறுபடியும் ஃபார்முலா பிரகாரம் tan inverse of a plus b a minus b 1 by 1 minus an a1. yes sir. ஓகேவா? அப்ப இப்ப a1 an இதுதான் நம்மளோட RHS. செக் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லிருப்பாங்க.
ஆமாவா? எஸ் மேம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் சம்மு, ஆனா ரொம்ப ஈஸி. நீங்க கவனமா பண்ணணும். சரியா? ஓகே மேம். ஓகே. நோட் பண்ணிக்கங்க.
முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் போயிடலாம். இந்த tan இன்வர்ஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை ஓகே பண்ணி பாருங்க. ஓகேவா? எக்ஸசைஸ் 4.5ல 6th சம். 4.5ல 6th சம். If tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z equal to pi, show that x plus y plus z equal to xyz. சரிங்களா? இதுல நம்ம இது நாள் வரைக்கும் ஃபார்முலால எக்ஸ் ஒய் இன்வால்வ் ஆனது, அதாவது ஏ பி தான் பார்த்தோம். ஆனா இங்க ஏபிசி மூணாவது ஒரு வேரியபிள் இருக்கா? ஆமா. யூ ஹேவ் டைரக்ட் ஃபார்முலா ஃபார் தட் ஆல்சோ. 3 வேரியபிள்ஸ் இருக்கிறப்போ நம்ம கிட்ட டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இசட், இதுதான் 3 வேரியபிள் இன்வால்வ் ஆகுறது. இதோட ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x plus y plus z minus xyz whole divided by 1 minus xy minus yz minus zx. ஓகேங்களா? இது வந்து டைரக்ட் ஃபார்முலா, 3 வேரியபிள் இன்வால்வ் ஆகுற ஒரு ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு இஃப் திஸ் ஈக்குவல் டு பைனா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த எல்ஹெச்எஸ்க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பைன்னு போட்டுக்கலாமா? tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏதோ ஒரு அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி தான். அந்த ஏ கியூப் பிளஸ் பி ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் கியூப் அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம்ல, எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு பைன் ஆயிருமா? இப்போ tan இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சு